என்னையாளும் நேயா துணை நீயா நேயா என்றும் துணை நீயா ஜனேயா. திருக்குறளை சங்கத்தில் தமிழ் சங்கத்தில் கொண்டு அரங்கேற்ற போனாங்க. அக்காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நூல் எழுதினாலும் அதை தமிழ்ச்சங்கத்தில் போய் அரங்கேற்றணும். ஔவையார் தான் கூட போனாங்களாம். போய் அரங்கேற்றினா அந்த சங்க பலகையில் திருக்குறளை கொண்டு வச்சது தான் தெரியும். மற்ற நூல்கள்லாம் பொல பொலன்னு கீழே விழுந்துடுச்சான். திருக்குறள் மாத்திரம் தனியாக இருந்ததாம். அவ்வளவு சிறப்புடையது திருக்குறள். 7 சொற்களில் 2 அடியில் உலகத்து உண்மைகளை எல்லாம் சொல்கிறது திருக்குறள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தினம் 2 குறள்னு சொல்லி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு திருக்குறளில் புலமையே வந்துடும். நீங்களும் அதில் புலமை பெற்றவர்கள் ஆயிடுவீங்க. அப்புறம் உலகமே உங்களை தேடி வரும். திருக்குறள் அறிஞ்சாச்சுன்னா உலகமே நம்மளை தேடி வரும். அத்தகைய சிறப்புடையது திருக்குறள். எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று 1330 குறள்களையும் சொன்னோம். அதை திருக்குறள் சபை எல்லாரும் வந்து கூட்டு போவாங்க. அதிலேயே பணம் சம்பாதிக்குது. அதுக்கு தான் நூலகத்தில் எழுதியிருப்பாங்க, இன்று நீ என்னை தேடி வந்தால் நாளை உலகம் உன்னை தேடி வரும். அதனால் 2 அடி குறளான திருக்குறளை உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் விரும்பி சொல்லி கொடுங்க. நீங்களும் படித்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கும் நேரம் நல்ல விதமாக போகும். சிறு துளி பெருவெள்ளம். நீங்கள் சொல்லிக் கொடுக்க அந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருமே ஐடி அது இதுன்னு போடணும்னு இல்லையே. இந்த மாதிரி புலமையை கொண்டு வரலாம். குழந்தைகளுக்கு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டீங்கன்னா அவங்க நல்ல மேலே வருவாங்க. சிலருக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளை அதில் செலுத்தணும் நம்ம. ஆக திருக்குறள் பழகிட்டீங்கன்னா அதுவே அந்த குழந்தைக்கு வாழ்க்கையே தந்துடும். வாழ்க்கை தேடியே வரும். திருக்குறள் முனுசாமின்னு இருந்தாங்க. அவரை போல் திருக்குறளை பற்றி பேச முடியாது, இறந்துட்டாங்க. அந்த மாதிரி புலமை மிக்க மனிதனாக மாறலாம். அதனால் குழந்தைகளை இலக்கியத்தில் ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி தமிழ் சொற்பொழிவுகளை கேட்க வைக்கணும். கம்பராமாயணத்தில் ஒரு கும்பகர்ணன் பாடுத மாதிரி கும்பகர்ணனை எழுப்பதுக்கு அந்த ரிதத்தோடு வரும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போன்ற விற்பிடித்த காலதேவன் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய்ன்னு கம்பரை ரிதமோடு எழுதியிருப்பாங்க. அவரை உலக்க கொண்டு எழுப்புவாங்க, அடித்து எழுப்புவாங்க. கும்பகர்ணன் ஏன் தூங்கிக்கிட்டே இருந்தார்? சரஸ்வதியிட்ட போய் நான் நித்தியமும் சாகாமல் இருக்கணும்னு கேட்டார் பரம். பிரம்மா என்ன சொன்னார்? அவனோ அசுரன், அவன் நித்தியமும் சாகாமல் இருந்தால் இந்த உலகம் தாங்குமா? வந்ததுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டுல்ல. நீ அவர் நாக்கில் போய் நித்தியத்தை நித்திரைன்னு சொல்லிருன்ட்டார். அதே மாதிரி பிரம்மாட்ட போய் நித்தியம்னு சொல்லல நித்திரைன்றுவார். அதனால தான் கும்பகர்ணன் உறங்கிக்கிட்டே இருந்தார்.